லாஸ் வேகாஸ்ல இருந்து 30 மைல் தள்ளி இருக்கிற இந்த ஹூவர் டேம பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கொலராடோ ரிவர் தான் நெவாடா ஸ்டேட்டையும் அரிசோனா ஸ்டேட்டையும் வந்து பிரிக்குது. 1928ல பிரசிடென்ட்டா பதவி ஏற்ற ஹெர்பர்ட் ஹூவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட சைன் பண்றாரு. 1931ல ஸ்டார்ட் பண்ணி 1936ல ஏறத்தாழ 6 வருஷம் ஆயிருக்குங்க இந்த டேம கட்டி முடிக்க. டேம கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணிய வந்து டைவர்ட் பண்ணி விடணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து டைவர்ஷன் டனல் கட்டியிருக்காங்க. ரிவருக்கு 2 பக்கமும் 2 டனல். அதாவது டோட்டலா 4 டனல் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. அந்த 4 டனலோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 16,000 அடி. அதாவது 3 மைல் நீளமுள்ள அந்த டனல் மூலியமா தான் வந்து தண்ணிய வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. டைவர்ஷன் டனல கட்டி முடிக்கவே 2 வருஷம் ஆச்சாங்க. இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக 21,000 வொர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இந்த டேம் பக்கத்துல வந்து எந்த ஊருமே கிடையாது. சோ இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்காகவே வந்து ஒரு சிட்டியே உருவாக்கியிருக்காங்க. அந்த சிட்டி பேரு தான் வந்து போல்டர் சிட்டி. அதனாலேயே இந்த டேம்க்கு போல்டர் டேம் தான் இனிஷியலா பேர் வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட இனிஷியேட் பண்ணது ஹெர்பர்ட் ஹூவர் தான் அப்படின்றனால 1947ல இந்த டேம்க்கு ஹூவர் டேம்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த டேம் கட்டுறதுக்கு மெயின் பர்பஸே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்ணி நெவேடா, அரிசோனா, கலிபோர்னியா ஸ்டேட்க்குலாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட் கண்ட்ரோல், வாட்டர் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஜெனரல் ரீசனும் இருக்கு. பவர் பிளான்ட் டூர் இருக்குங்க. ஸோ அங்க இன் பர்சன்ல போய் தான் நம்ம புக் பண்ணணும். டாக்குமெண்ட்ரி வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம அந்த பவர் ஜெனரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்றத நம்ம டைரக்டா டேமோட அண்டர் கிரவுண்ட்ல போய் நம்ம பார்க்கலாம். கேனியனுக்கு நடுவுல ஒரு டேம கட்டுறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தாங்க. 726 feet height and 1244 feet length உடைய இந்த ஹூவர் டேம் யூஎஸ்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு சொல்லப்படுது.